வெளியில் போய் டைலரிங் கிளாஸ் பழகின நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், நான் 3 மாதம் கிளாஸ் போனேன், 1 வருஷம் கூட நான் கிளாஸ் போனேன், ஆனால் என்னால் ப்ராப்பராக கற்றுக்க முடியல, இன்னுமே எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ப்ளவுஸை நான் நல்லா தான் தைக்கிறேன், ஆனால் மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கி தைக்கும்போது நிறைய மிஸ்டேக் வருது, இது எதனால் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம என்னதான் கிளாஸ் போய் பழகினாலும் நமக்கு வர மிஸ்டேக்கை நம்மளால் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் முதல்ல உங்களோட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும், அப்போ தான் அதில் வர கரெக்ஷன் என்னென்னு நமக்கு தெரியும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 ப்ளவுஸை மட்டும் தச்சுட்டு எனக்கு சரியாகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாசத்துல 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தச்சாலாம் நம்மளால ப்ராப்பராக கற்றுக்க முடியாதுங்க. தொடர்ந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட நம்ம ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி நம்ம பழகணும். அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து என்னென்ன மிஸ்டேக் வருதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும். கஸ்டமர் கிட்ட ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்க முடியும். இனிமேல் தைரியமாக கஸ்டமருக்கு ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. மிஸ்டேக் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். மிஷினை க்ளோஸ் பண்ற கவரை பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த கவர் பாத்தீங்க அப்படின்னா நான் Flipkartல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டுட்டேன், மேலேயும் டேக் பண்ணி விடுறேன், செக் பண்ணிக்கோங்க.